ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி ஒரு சூப்பரான vlog தான், அவுட்டிங் vlog தான். நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு. இது எந்த இடம் அப்படிங்கிறத இந்த வீடியோட எண்டில் நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈரோட்டில் இப்படி ஒரு இடமோ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வியப்பாக இருந்துச்சுங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. குட்டீஸ்க்கு எவ்வளோன்னு எனக்கு தெரியல, பெரியவங்களுக்கு 80 ரூபா. நீங்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் ஐடி கார்டு கொண்டு போனீங்க அப்படின்னா உள்ள என்ட்ரி டிக்கெட் ஃப்ரீங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோடு போய் பாருங்கள். உள்ள என்ட்ரி ஆன உடனே இது இமேஜிங்க, வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட் பண்ணலை. இது சும்மா ஒரு ஃப்ரேம் தான், ஒரு இமேஜை வச்சுருக்காங்க, ஃபோட்டோ. அதுக்கப்புறம் பாருங்களேன், இது என்ன கோழின்னு எனக்கு தெரியல. இது பூனை, இது க்ரே கலர் கிளி. இந்த கிளி தாங்க சூப்பரு. நம்ம பேசுகிறதுக்கு ரிப்பீட் பண்ணுதுங்க. நான் கூட சும்மா வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். ஷாமும் அஸ்வித்தும் பேசும்போது இது திரும்ப ரிப்ளை கொடுக்குதுங்க. நம்ம என்ன சொல்கிறோமோ அஸ்வித்துன்னு சொன்னால் அதோட லாங்குவேஜ் மாதிரி அது கத்துது. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் கிளி இருந்துச்சு. முள்ளம்பன்றிங்க. இது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எங்கள் ஊரில் இருக்கும் போதெல்லாம் முள்ளம்பன்றி ரோட்டில் காட்டில் அப்படிலாம் கிடக்கும். அப்போ நான் பார்த்துருக்கேன். நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு 2 டைப் கோழி, அவ்வளோதான். இங்கே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட்டான கோழி எல்லாமே இருக்குது. குழந்தைங்களெல்லாம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இந்த இடத்துக்கு உள்ளே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. இங்கே அவ்வளோ பேர்ட்ஸ் இருக்குது. அதோட சவுண்டு கேட்குறதுக்கே அவ்வளோ அழகாக, மனசுக்கே அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இவங்க 2 பேரும் எவ்வளோ க்யூட்டாக உட்காந்துட்ருக்காங்க. நான் என் கையில் உட்காருவாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப நேரமாக கை நீட்டிகிட்டே இருந்தேன், வரவே இல்லை. உங்களுக்கு லக் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேர்டு உங்கள் கையில் உட்காரும். நிறைய பேர் கையில் உட்காந்துது, ஆனால் என் கையில் உட்காரலைங்க. சரி, நம்ம மட்டும் அதை ரசிச்சுட்டு வந்துட்டோம். அஷித் கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி கூப்பிட்டான். இதை பாருங்களேன், இதை பார்த்தாலே பயமாக இருக்குது. நம்ம இதுக்குள்ளே போயிட்டு இவங்களை நம்ம கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்கங்க. இந்த பாம்பையும் நம்ம தூக்கிட்டு ஸ்டைலாக கழுத்துலலாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கலாம். அதுக்கும் 100 ருபீஸ் தான். ஆனால் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்துச்சு. இங்கே இந்த மாதிரி ஒரு குரங்கு பொம்மை இருந்துச்சு. அஸ்வித் இதை பார்த்து பயந்துக்கிட்டான். மற்ற குழந்தைங்களாம் ஜாலியாக போய் விளையாண்டாங்க. அவங்க அப்பா கூப்பிட்டாங்க, வாடா போய் விளையாடலாம் வானே. அவன் போகமாட்டேன்ட்டான். ரொம்ப பயந்துட்டு என்கிட்ட வந்துட்டாங்க. இங்கே பாருங்களேன், பாம்பு கழுத்துலலாம் போட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இது எதுவும் பண்ணுறது இல்லை, ஆனால் இருந்தாலும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. இதை பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கிட்ஸுக்குன்னே இது ஃபுல் செட்டப்புங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சூப்பரான இடம் இங்கே. நம்ம குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. அஸ்வித் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டான். அதை ஸ்லைடுன்னு நினச்சி சறுக்கி விளையாண்டுட்டு இருந்தான். இந்த பக்கம் நிறைய ஃபிஷ் எல்லாம் விட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு, கலராக. நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடம் இருக்குங்க இந்த இடத்துல. நம்ம எங்கே வேணால் நின்று ரொம்ப க்யூட்டாக அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இவங்கள பாருங்களேன், இவங்க ரொம்ப நேரமாக இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்காங்க. பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இவங்கள விட்டு வரத்துக்கு மனசே இல்லை. அவ்வளோ ஒரு அழகான பேர்டு இது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட்டான பறவைகள்லாம் இங்கே இருந்துச்சு. இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டெக்ஸ் வேலியில் தாங்க இருக்குது. மறக்காமல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில்